ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான். அதுதான் கொள்ளு சட்னி. இது எப்படி ஈஸியாக சிம்பிளாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் இங்கே பேனில் 1 கப்பு கொள்ளு எடுத்துக்கிறேன். இதை நம்ம 2 நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அப்படியே கலர் சேஞ்ச் ஆகிரும் பாருங்கள். கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற விட்டுடலாம். அதே பேன்லேயே நம்ம 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே 1 ஸ்பூன் உளுந்து, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, இதை ஸ்லைட்டாக ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணுவோம். இப்போ அது கூடவே நம்ம ஒரு 3 காஞ்ச மிளகாவை போட்டுக்கலாம். இப்போ இந்த 3ஐயும் சேர்த்து நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணுவோம். அடுப்பை சிம்மிலேயே வச்சுக்கோங்க. இப்போ நல்லா ப்ரௌன் ஆகிட்டு வருது பாருங்கள். இந்த டைமில் உரிச்ச ஒரு 4 பூண்டு இதில் போட்டுடலாம். ஒரு 5-6 சின்ன வெங்காயம், கருவேப்பிலை கொஞ்சம், புளியும் போட்டு இதை நம்ம ஒரு 5 நிமிஷம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை ஃப்ரை பண்ணிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஆற விட்டுடலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் கொள்ளை முதல்ல பவுடர் பண்ணிப்போம். அப்போ தான் நல்லா அரையும். நல்லா பவுடர் பண்ணியாச்சு. இப்போ மிச்ச இதையும் சேர்த்து அரைக்க போகிறோம். இந்த உளுந்து கடலைப்பருப்புலாம் போட்டோம் பாருங்கள், அது எல்லாத்தையும் சேர்த்து இதில் போட்டுடலாம். இப்போ அது கூடவே கொஞ்சமாக நம்ம தேவையான அளவு உப்பையும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிடலாம். நல்லா அரைச்சாச்சு. இப்போ இதை தாளிச்சிடுறோம். நான் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு அதில் கடுகு, உளுந்து, கருவேப்பிலை போட்டுக்கிறேன். இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ நம்ம அப்படியே இதை அரைச்ச அந்த கொள்ளு சட்னியில் போட்டுடலாம். சூப்பரான நல்ல டேஸ்டான கொள்ளு சட்னி ரெடி ஆயிடுச்சு. இட்லி, தோசை, சாதத்துக்கெல்லாம் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஈஸி, 10 நிமிஷத்தில் பண்ணிடலாம். ரொம்ப ஹெல்த்தியானது. இன்றைக்கி இதை ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட் எனக்கு அனுப்புங்க. தேங்க்யூ.